இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சில டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே எக்ஸாக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஷாப்பில் வாங்குற மாதிரி பன்னீர் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து பண்ணிக்க முடியும். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் வந்து ஆவினில் வாங்கின ஃபுல் ஃபேட் மில்க்கு. ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து நிறையாவே பன்னீர் வந்து கிடைக்கும். இப்போ பாலை வந்து நல்லா தலைபுலன்னு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு 10 நிமிஷம் சூடானாலே போதும். பால் சூடானதையுமே ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கணும். நம்ம எலும்புச்சம்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எலும்புச்சம்பழத்துக்கு பொதுவாக நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் வைஸில் நமக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கடைசியில் 2-3 வாட்டி அலசணும் அப்படின்னு சொல்லி அவசியமும் இல்லை. இல்லை உங்ககிட்ட வந்து லெமன் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த லெமனை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு லெமனை முழுசாகவே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலரணும். இப்போ பாருங்கள், அந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் ஒரு காட்டன் கிளாத் வந்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக வடிகட்டியில் வந்து வடிகட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை நார்மலாக ஒரு கிச்சன் டவலோ யூஸ் பண்ணி தான் இதை வந்து வடிகட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து நிறையா பன்னீர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு லைட்டாக டிப் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த தண்ணியில் யூஸ் பண்ணி ஒரு பருப்பு வேக வைக்கும் போதோ இல்லை ரசம் வைக்கும் போதோ இல்லை சாம்பார் வைக்கும் போதோ இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு சமைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு ஃபேஸ் பேக்காவோ இல்லை வந்து ஒரு ஹேர் மாஸ்காவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்க போகிறேன். நான் ரொம்பலாம் வாஷ் பண்ண போகிறது கிடையாது. நல்லா வந்து இதை க்ளீனாக அலசிக்கணும் அப்படின்ற பேரில் எல்லா பன்னீரையும் கரைச்சி விட்டுறக்கூடாது. இப்போ இந்த காட்டன் கிளாத்தை நல்லா வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலேயே வந்து நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முறை டிப் பண்ணணும், அப்புறம் நல்லா புழிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த மாதிரி டிப் பண்ணணும், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கணும். இப்போது நம்ம அந்த காட்டன் கிளாத்தையே வந்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு ஒரு ஷேப்பாக நல்லா பண்ணிக்கணும். தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணியை வந்து இந்த மாதிரி புளியவே நல்லா ஒரு கை வச்சே நம்ம ஒரு ஷேப் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக உள்ள தண்ணியெல்லாம் 2 கையும் இந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ராவாக உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துடணும். இப்போ சூப்பராக வந்து பன்னீரில் இருக்க தண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. இது ஒரு நல்ல ஒரு ஷேப்புக்குமே கொண்டு வந்தாச்சு.
அடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை இதில் வச்சிடணும். அதுக்கு மேலேயே ஒரு சின்னதாக ஒரு டைட்டான ஒரு பாக்ஸ் வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடணும். ஸோ இப்போ நல்லா இந்த பாக்ஸ் வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் போயிருக்கும். இதுக்கு வந்து நிறையா ஓவர் வெயிட்டெல்லாம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த பாக்ஸ் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு டைட்டாக. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக உள்ள தண்ணி எல்லாமே சூப்பராக வெளியே போயிடும். இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதா இருந்தாலுமே வச்சுக்கலாம். பாக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 4 hours கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ராவாக உள்ளதெல்லாம் வெளியே வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பர்ஃபெக்டான பன்னீர் வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு சூப்பரான நல்ல பர்ஃபெக்டான பன்னீர் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். இதெல்லாம் எல்லாருனாலையுமே ஃபாலோ பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் அப்படின்றதால நமக்கு நிறையாவே பன்னீர் கிடைச்சிருக்கு. நீங்கள் வந்து கரெக்டாக இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பன்னீர் வந்து வேஸ்ட்டே ஆகாமல் நம்மளால இவ்வளோ கலெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் நார்மலாக பால் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் கிட்டவே வந்து உங்களுக்கு வந்து பன்னீர் கிடைக்கும். ஸோ இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வெயிட் வச்சு காட்டுறேன். இது வந்து 270 கிராம் கிட்ட இருக்குது. அதாவது ஒரே 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணி 270 கிராம் வரைக்கும் நம்ம பன்னீர் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இது கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த எட்ஜஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக அதே மாதிரி நல்லா கெட்டியாக ஹார்டாயும் வந்திருக்கு. இது வந்து சீக்கிரமாக குழம்புலலாம் போட்டால் கரையாது. அப்படியே ஷேப் மாறாமல் பர்ஃபெக்டாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 days வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான ஷாப் ஸ்டைலில் உள்ள பன்னீர் தான். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.